ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்மளோட சாகர தான் காட்டுறாங்க. அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டுக்காரி அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ற விஷயம் வீட்ல உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ற. அது ஓகே. ஆனா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கங்காக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் சொல்ற? அவகிட்ட மட்டுமாவது நம்ம இதை சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னா, உடனே அவ சொல்றா, இல்ல அவ இதை புரிஞ்சுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கங்கா வந்துடுறா. உடனே 2 பேருமே ரொம்ப பதட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. ஐய்யயோ! காதுல வாங்கிட்டாளோ! அப்படிங்கிற மாரி. இவ ரொம்பவே மொறச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரொம்ப கோவமா திட்டுறா. சாகர், நான் உன்கிட்ட இருந்து இத எதிர்பார்க்கவே இல்ல. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. எப்படி நீ இப்படி பண்ணலாம்? நம்ம குடும்பத்த பத்தி நீ யோசிக்கவே இல்லைல அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே சாகருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இல்ல கங்கா, அது அப்படின்னு அவன் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்றான். ஆனா அவ அத காதுலயே வாங்க மாட்றா. அதுக்கப்புறம் அம்மா, இந்த அடுத்த ராத்திரியில இந்த பொண்ணு உன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் அம்மா, அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது அப்பதான் அவனுக்கு மூச்சே வருது. அப்பாடா! இதுக்கு தான் இவ இவ்ளோ கத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவாங்க அங்கா, வேற ஒண்ணும் இல்ல. நான் தான் அவள கூப்பிட்டுருந்தேன். இந்த மாதிரி காலேஜ் ஒர்க் சில இருந்துச்சு. அதெல்லாம் நானும் அவளும் ஒண்ணா தானே படிக்கிறோம். அத கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாரி பெருசா ஒண்ணும் இல்ல. சரியா? அப்படிங்கிற மாரிலாம் சொல்றான். பட் இருந்தாலும் இவளுக்கு அது காண்டா தான் ஆகுது. ஏதோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதோட அண்ணங்காரன்ட்ட போய் பேசிட்டு இருக்கா. அப்போ கரெக்ட்டா சாகர் வந்துட்டு, அண்ணா நாளைக்கு நம்ம வெளில போணும்ல. நீங்க எந்த ட்ரெஸ் தெரியுமா போடுறீங்க? இந்த ட்ரெஸ் போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அங்கேயும் கங்காக்கும் சாகருக்கும் வாக்குவாதம் வருது. அதை விட 2 பேரும் ரொம்ப கியூட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாரும் ஃபேமிலியோட பிக்னிக் போறதா ஒரு பிளான் இருக்கு. அதனால நம்மளோட கங்கா எல்லா பேக்கையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா, அப்பதான் அவளுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி அன்னகாரனுக்கு பொண்ணு பார்க்கணுங்கிறதுக்காக தான் போறாங்க அப்படிங்கிற விஷயம். இதை தெரிஞ்ச உடனே அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இந்த விஷயத்த அண்ணாட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. டக்குன்னு சாகர் நீ அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயை பொத்திக்கிறான். உடனே அவன் இவ்வளவுதான் சொல்றா, நீ இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதோட அண்ணன்காரன்னு கேட்கறா, என்ன நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் கங்கா வாய மூடுற அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, நாங்க 2 பேரும் சும்மா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பஸ்ல ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப கங்கா அந்த பேக்கை தூக்க முடியாம சிரமப்படுறா. உடனே சாகர் அவளுக்கு ஹெல்ப் பண்றா. அதோட அந்த ஃப்ரெண்டுக்காரியும் சாகர் 2 பேரும் ஒரே சீட்ல உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாகர் செய்கை காட்டுறா, எனக்கு முன்னாடி சீட்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஆசையா உட்காந்துக்கு போறா. டக்குன்னு பாட்டி என் பக்கத்துல உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. அவளும் சோகமா அங்க போய் உட்காந்துக்கிறா. இருந்தாலும் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட போர் அடிக்கும்ல, வாங்க எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு தலகாணியை போட்டு போட்டு விளையாடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டுட்டு செம்ம ஜாலியா டோட்டல் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போக வேண்டிய இடமும் வந்துருது. அங்கேயும் போயிடுறாங்க. அப்போ பாட்டி கூட அந்த ஃப்ரெண்டுக்காரி அந்த போட்டோலாம் எடுத்துட்டு இருக்கா. அதோட ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா, சாகர் இங்க வா நம்ம செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி ரொம்ப கியூட்டான போஸ்லாம் கொடுத்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப க்ளோஸா. இதெல்லாம் பாக்குற கங்காக்கு செம்மையா பொறாமையா இருக்கு. எதுக்கு இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்கங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஆனா நம்மளோட சாகர் மனசுல எந்த விதமான ஒரு கள்ள கபடமும் இல்லை இல்லையா? அதோட டக்குனு கங்காவை கூப்பிட்டு, வா கங்கா நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்காம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து ரொம்ப கியூட்டான போட்டோலாம் எடுத்துக்கிறான். அவ கூட ரொம்ப க்ளோஸாலாம் இருக்கான். அதெல்லாம் பாக்குற கங்காக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பாக்குற பாட்டிக்கும் சரி சாரதாக்கும் செம்மையா காண்டாவது, இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி. அதோட கங்கா, வா வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறாங்க. அதோட கங்கா என்ன பண்றா, அந்த சாகர் பண்ணான போட்டோ எடுத்தானே அந்த நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. உடனே சாரதா என்ன நீ இங்க இவ்வளவு வேலை கிடக்கு, நீ பட்டு தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்க, இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ண சமைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இந்த செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. அதோட ஃப்ரெண்டுக்காரி அங்க வந்தவனா அவங்க கிட்ட மட்டும் ரொம்ப பாசமா அந்த சாரதா பேசிட்டு இருக்கா. அந்த மரமா உட்காருமா, நீ இந்த வேலையை பார்க்க வேணாம், எல்லாத்தையும் கங்கா பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்களா. அதோட கங்கா தனியா இருக்கல. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரி நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வெள்ளையரிக்காய்க்கு கொடுத்து இதை கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா அவளுக்கு கட் பண்ணவே தெரியாது போல. அப்படியே எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ கரெக்டா சாகர் என்ன பண்றான், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் ரொம்ப க்ளோஸா. இதை பாக்குற கங்காக்கு அப்படியே செம்ம பொசசிவா ஆகுது. அப்படியே கீரையை உருவுறங்கிற பேர்ல வேகமா கட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அவளோட கையில அடிபட்டுடுது. அப்படியே ரத்தம் வருது. டக்குன்னு சாகர் எதை பத்தியுமே யோசிக்காம
அவளோட கையில இருக்கிற ரத்தத்த வாயில வச்சிடுறான். அப்படியே வாயில வச்சு உறிஞ்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாரி கூப்பிட்ட உடனே எல்லாரும் போயிடுறாங்க. அப்பதான் தெரிய வருது, இந்த மாதிரி அண்ணன்காரனுக்கு பொண்ணு பார்க்க தான் இங்க வந்திருக்காங்கங்கிற விஷயம். இத தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன்காரனுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே கங்காவ தனியா கூட்டு போயிட்டு திட்டிட்டு இருக்கான். "என்ன கங்கா, எல்லாரும் மாரி நீயும் வந்து என்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டியா? நீ என்ன சொன்ன? பிக்னிக் தானே சொன்ன. இங்க பார்த்தா எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா புடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். என்ன சொல்றதுன்னு தெரியாம கங்காவும் வந்து முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அங்கிளுக்கும் இந்த விஷயம் தெரியாது போல. இது முழுக்க முழுக்க பாட்டி, சாகர் அப்புறம் வந்து சாரதாவோட பிளான் போல. உடனே வந்து அங்கிள் சொல்றாரு, "இந்த விஷயத்துக்கு உன் மகன் ஒத்துப்பானா? நீ எதுக்கு அவன கேட்காம முடிவெடுத்த? மறுபடியும் நம்மள அவமானப்படுத்த போறான்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் வந்து எதுவும் நடக்காதுங்க. எல்லாம் நல்லதா நடக்கும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கூட்டு போயிறாங்க. இங்க வந்து கங்கா கிட்ட வந்து அண்ணங்காரன் கத்திட்டு இருக்கானா, அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு சாகர் ஃப்ரெண்டுக்காரிலாம் வந்துடுறாங்க. "அண்ணா என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, "என்னடா நடக்குது இங்க? எல்லாரும் வந்து என்ன ஏமாத்துறீங்களா? பொண்ணு பார்க்க எதுக்குடா இங்க கூட்டு வந்தீங்க? நான் அப்படி சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "நீ அந்த அந்த மாரி சொன்னா நீ வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்படி பண்ணோம். உன் நல்லதுக்காக தான் நாங்க எல்லாரும் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ண போய் பாரு. அந்த பொண்ணுட்ட மனசு விட்டு பேசு. கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்டா" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி அவன கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போறாங்க. அதோட எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சம்மந்தம். அப்புறம் மாப்பிள்ளைய பத்தி நெறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நைஸா வந்து என்ன பண்றாங்க, சாகர் எல்லாரும் பேசி இந்த மாரி பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கொஞ்சம் நேரம் தனியா பேச வைக்கிறாங்க. அதோட இங்க சாரதாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சபடி எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து உட்கார்ந்துடுறாங்க. சரி, இந்த சம்மந்தம் வந்து வேணுமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம், முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்துருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா அண்ணங்காரன் வந்து ஓகேன்னு சொன்னா தானே இந்த கல்யாணம் நடக்கும். அவனோட முடிவு என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட சாரதா வந்து, "என்னப்பா இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்டா, டக்குன்னு அவனும் வந்து, பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மந்தம்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இத கேட்ட நம்மளோட கங்காவுக்கு பயங்கர ஷாக்கா அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஸ்வீட்லாம் குடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு எப்ப நிச்சயம் பண்ணலாம்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கங்கா அப்படியே ஷாக் ஆயி பார்த்துட்டு இருக்கா. எப்படி அண்ணன் ஒத்துக்கிட்டாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு வந்து பக்கத்துல வந்து சொல்றா, "இந்த பாத்தியா, அண்ணன் வந்து ஒத்துக்கிட்டாரு. நீ என்னமோ சொன்ன அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாரி சொல்ல, "இந்த பாரு, என் அண்ணன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு விருப்பப்பட்டு இப்படி சொல்லல. குடும்பத்துக்காக தான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு" அப்படிங்கிற மாரி முழுக்க உடைக்கிற மாரி பேசி விட்டுடுறா. அவளும் கோச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட போயிட்டு தனியா பேசிட்டு இருக்கா. "என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, "என்ன சொல்ற? நீங்க எல்லாருமே இங்க வந்து என்ன தர்ம சங்கடமான ஒரு நிலைமையில வந்து தள்ளிட்டீங்க. இப்போ வந்து நான் வேணான்னு சொன்னா நம்ம குடும்பம் வந்து ரொம்ப அசிங்கப்பட்ட மாரி ஆயிடும். அதனால தான் ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு வந்து ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி அந்த பொண்ணோட சித்திக்காரி வந்து அவள ரொம்பவே கொடுமைப்படுத்துறா. இந்த மாதிரி வந்து "உன்ன வந்து யாருக்கும் பிடிக்காது. எப்படியும் இந்த மாப்பிள்ளையும் உன்ன பிடிக்கலன்னு தான் சொல்லிடுவான்" அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தா. அந்த பொண்ணு ரொம்ப அழுதுட்டு இருந்தா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணுக்காகவும், நம்ம குடும்பத்துக்காகவும் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, "எனக்கு புரியுதுண்ணா. நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. ஆனா நீங்க அந்த பொண்ணு கூட இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்களா? சந்தோஷமா இருப்பீங்களா? யோசிச்சு பார்த்தீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு" அப்படிங்கிற மாரி அவரு பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கங்கான்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுது. உடனே இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓடி வரா. அப்ப சித்திக்காரி கேட்கிறா, "ஆமா, அந்த பொண்ணு யாரு? மாப்பிள்ளைட்ட போய் பேசிட்டு இருக்கு" அப்படின்னு கேட்டா, "இல்ல, அவ வந்து கங்கா. அவ வந்து சின்ன வயசுலேருந்து எங்க கூடயே தான் இருக்கா" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, "இது என்ன நல்லாவா இருக்கு? விதவை பொண்ணுலாம் வந்து ஆசிரமத்துல சேர்க்க வேண்டியதானே? அத விட்டுட்டு நீங்க ஏன் உங்க கூட வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி குத்துற மாரி பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கங்கா வந்து, "சரி வா கிளம்பு, லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, அதோட எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, பேக் பண்ணிட்டு வேனுக்கு போறாங்க. இங்க வந்து சாகர் அவனோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஜாலியா வந்து பேசிக்கிட்டு, அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரி கூட செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருக்கான். ஜீப்ல போலான்னு பிளான் பண்றாங்க போல. இதெல்லாம் கங்கா பார்த்துட்டு அப்படியே பொறாமையா பார்த்துட்டு இருக்கா. "என்னடா இது, சாகர் வந்து நம்மள விட்டுட்டு ஜீப்ல வந்து அந்த பொண்ணு கூட தனியா போறானா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப சோகமா இருக்கா. அத விட வந்து என்ன பண்றா, "நான் சாகர் கூடயே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா போல. உடனே பாட்டி வந்து, "எங்க கங்கா?" அப்படின்னு கேட்டா. இந்த மாரி சாகர் கூட ஜீப்ல போறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னோனே 2 பேரும் முகமும் மாற ஆரம்பிக்குது. அதோட வந்து வேணும் போயிடுது. கங்கா வந்து சாகர் கூட வருவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. அதோட வந்து தூரத்துலேருந்து ஜீப்பையே வந்து நம்மளோட கங்கா வந்து பார்த்துட்டே இருக்கா. அவன் பாட்ட போட்டு விட்டுட்டு டக்குனு ஜீப் எடுத்துட்டு போயிடுறான். உடனே கங்காக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சாகர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. ஆனா வந்து அந்த ஜீப் வேகமா போயிடுது. நம்மளோட கங்காவை விட்டுட்டு அந்த வேணும் போயிடுது. சாகரோட அந்த ஜீப்பும் போயிடுது. நடு ரோட்ல தனியா பயந்துகிட்டு நம்ம கங்கா நின்னுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த டிராமா பிடிச்சவங்க மறக்காம கீழே பர்பிள் ஹார்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.